வணக்கம். நான் சித்த மருத்துவர் பாசமணிகண்டன். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில ஒரு மூலிகை பழச்சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பழச்சாறில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கார்சினியா கம்போஜியா என்று அழைக்கப்படக்கூடிய குடம்புளி, எம்பிலிகா அஃபிஷனல் என்று சொல்லப்படக்கூடிய நெல்லிக்காய், சஃபேத் முஸ்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மூலிகை, மொரிங்கா சிட்ரிஃபோலியா என்று சொல்லப்படக்கூடிய நுணா. இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்து தான் அல்மா நோனி ஜூஸ். இந்த ஜூஸ் யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம், உயர் ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்களை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தையின்மையில் இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே ஒரு சிறந்த பலன் அளிக்கக்கூடியது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு மருத்துவ பொருள். அதுக்கப்புறம் அடிக்கடி சளி, தும்மல், ஜலதோஷம் இருக்கக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு பொருள். இதில் சேர்க்கப்படக்கூடிய ஆம்லா, நெல்லிக்காய் எல்லாத்தையுமே தெரியும். அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதுக்கப்புறம் கார்சினியா கம்போஜியா என்று அழைக்கப்படக்கூடிய குடம்புளி. இது பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியது. ஃபேட்டோட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி நம்ம உடம்புல கொழுப்புகள் சேராமல் இருக்கிறதுக்கு இது பயன்படுது. சஃபேத் முஸ்லி என்று சொல்லப்படக்கூடிய மூலிகை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரானை அதிகப்படுத்தக்கூடியது, ஆண்களுக்கு வீரியத்தை கொடுக்கக்கூடியது. இது உடம்புக்கு தேவையான ஆற்றல், ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. மொரிங்கா சிட்ரிஃபோலியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நுணா பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ஏஜெண்டாஸ் நமக்கு செயல்பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது. புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மூலிகை மிகுந்த பலனை தரக்கூடியது. மாடர்ன் ரிசர்ச்சில் நிறைய இந்த ஃப்ரூட்ஸில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிறந்த கேன்சரை போக்கக்கூடிய சிறந்த ஒரு மருந்து. இதை நம்ம ரெகுலராக எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 20 ml 15 ஒரு 20 ml அளவு வெந்நீரில் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு புற்றுநோய் வராது. உடல் எந்த விதமான சோர்வு இல்லாமல் கொஞ்சம் ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த தரமான மூலிகைகளால் செய்யப்பட்ட அல்மா நோனி சிறப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.